அரவக்குறிச்சியில் இருந்து எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுரேஷ் பாபு, வணக்கம். தற்பொழுது அரவக்குறிச்சி தொகுதியில் என்ன நிலவரம் காணப்படுகிறது? தற்பொழுது வரை எத்தனை சதவீத வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன? தற்பொழுதைய சூழ்நிலை என்ன? சுரேஷ் பாபு. தமிழகத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. ஆனால் கரூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சுமார் அரை மணி நேரத்துக்கு பிறகு துவங்கியது. காரணம், தேசிய கட்சியான பாஜகவிற்கு முன்னுரிமை அளித்து இடம் வழங்கவில்லை என்ற குற்றம் சாட்டினர். இதேபோல தேமுதிகவிற்கும் போதுமான இடம் ஒதுக்கவில்லை என்று பாஜக வேட்பாளர் மற்றும் தேமுதிக வேட்பாளர் உட்பட அவர் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இன்று தேர்தல் என்னும் வாக்கு மையத்திலிருந்து புறக்கணித்துவிட்டு கல்லூரி வளாகம் முன்பு கல்லூரிக்கு வெளியே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அவர்கள் கூறிய குற்றச்சாட்டு, பாஜகவிற்கும் தேமுதிகவிற்கும் போதுமான இடம் ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். அப்பொழுது சம்பவத்துக்கு வந்த காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் அதிகாரிகளும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் வந்து இந்த தேர்தல் தற்போது நாங்கள் போராட்டம் மேற்கொண்டு வெளியே இருப்பதால் முதலில் இருந்து வாக்கு எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இதற்கு அதிகாரிகள் ஒப்புக்கொள்ள மறுத்ததை தொடர்ந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 2 வேட்பாளர்கள் உட்பட 36 பேரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். பின்னர் மீண்டும் 1 மணி நேரம் கழித்து அந்த காவல்துறையினர் அந்த வேட்பாளர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டவரை வாக்கு எண்ணும் மையத்திற்கு அழைத்து வந்தனர். அப்பொழுதும் அவர்கள் வாகனத்திலிருந்து கீழே இறங்காமல் தொடர்ச்சியாக போராட்டம் மேற்கொண்டு வந்தனர். அவர்கள் அப்பொழுதும் அதே கோரிக்கையை தான் முன்வைத்தனர். முதலில் இருந்து வாக்கு எண்ணிக்கையை நடக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்தனர். இதற்கு அரசுத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் செவிசாய்க்காததால் காவல்துறையினருக்கும் வேட்பாளர்களுக்கும் அவர்கள் தொண்டர்களுக்கும் இடையே சிறு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது திடீரென பாஜக வேட்பாளர் பிரபு மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் சிகிச்சைக்கு அளிப்பதற்காக வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்று கட்சியினர் வலியுறுத்தினர். ஆனால் காவல்துறையினர் அவர்களை வெளியே விடாமல் கதவுகளை அடைத்ததால் அங்கு சிறிது நேரம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனை அடுத்து மீண்டும் 2வது முறையாக 2 வேட்பாளர்கள் மற்றும் 36 பேரை கைது செய்த காவல்துறையினர் வேறு ஒரு மண்டபத்தில் கொண்டு அவர்களை அடைத்து வைத்ததால் தற்போது பரபரப்பான ஒரு சூழல் நிலவியது. தற்போது அரவக்குறிச்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை 8 சுற்றுகள் முடிவடைந்துள்ளது. 8வது சுற்றின் முடிவில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 42,498 வாக்குகளும், திமுக வேட்பாளர் KC பழனிசாமி 30,412 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். திமுக வேட்பாளரை காட்டிலும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 12,086 வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். இதனிடையே தொடர்ந்து 8வது சுற்றிலும் அதிமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருவதால் சுமார் 200 மீட்டருக்கு அப்பால் கட்சி தொண்டர்கள் அனைவரும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அங்கு உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டாசுகள் வெடித்தும் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகன கொடிகளை கட்டி ஊர்வலமாக சென்று வரக்கூடிய காட்சிகளை இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 9வது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.